ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக. போன பகுதியில் ராமானுஜரோட திவ்ய தேச யாத்திரையில் அவரோடு பயணித்திருந்தோம். இன்றும் அவரோடு அந்த யாத்திரையில் அழகாக நாமும் பயணிக்கலாம். இப்போ ராமானுஜர் நம்மாழ்வாரோட ஸ்தலத்தில் இருக்கார் இல்லையா, அங்கே தாமிரபரணி கரையில் நீராடி விட்டு நம்மாழ்வாரை சேவிக்க வருகிறாராம். அப்போ எதிர்க்க ஒரு சலவை தொழிலாளி வருகிறார். அவர் ராமானுஜரை பார்த்த உடனே அவருக்கு ராமானுஜரோட மகிமைகள் எல்லாம் தெரிந்து அவரோட திருவடிகளில் சடார்னு விழுந்து விடுகிறார். அது மட்டுமல்ல, தன் பிள்ளைகளையும் அழைக்கிறாராம். அவருக்கு 4 பிள்ளைகளை அழைக்கிறார். சடகோபா, காரிமாரா, பகுலாபரணா, குருகூர் நம்பின்னு அழைக்கிறாராம். தன் பிள்ளைகளையும் ராமானுஜரோட திருவடிகளில் விழுமாறு கேட்கிறார். இப்போ இந்த பெயர்களெல்லாம் கேட்டோன்னே ராமானுஜருக்கு அவ்வளவு ஆனந்தமாம். இதைப்போல் நாமும் குழந்தைகளுக்கு பெயரிட்டு வாயால் அழைக்க முடியவில்லையேன்னு ஏங்கினாராம். அவருக்கு நம்மாழ்வார் மீது இருந்த அளவற்ற பற்றினையே இது காட்டுகிறது. இப்போ அரங்கன் மீது நம்மாழ்வாருக்கு எல்லையற்ற பற்று. அதனால தான் அரங்கனுடைய திருவடி நிலையை சடகோப்பன்னு அழைக்கிறோம். அதே போலத்தான் ராமானுஜருக்கு நம்மாழ்வார் மீது அளவு கடந்த பக்தி. அதனால நம்மாழ்வாரோட திருவடி நிலைகள் ராமானுசர்னு பெயரால் அழைக்கப்படுகிறது. மட்டுமல்ல, திருவாய்மொழியின் விசேஷ ஆழ்பொருள்களை எல்லாம் ஆளவந்தாரிடமிருந்து மற்ற சீடர்களை விட சிறப்பாக கற்றவர் திருமலையாண்டான். அவர் எம்பெருமானுக்கு சடகோப்பன் பொன்னடின்னு பெயரிட்டு மகிழ்ந்தார். இது எல்லாமே ராமானுஜருக்கு நம்மாழ்வார் பாலிருந்த அளவற்ற பக்தியே காட்டுகிறது. இப்போ இங்கே நம்மாழ்வாரோட தரிசனம் பெற்றார் இல்லையா, அதனை அடுத்து அங்கிருந்து திருக்கோளூரை நோக்கி புறப்பட்டார். அங்குத்தான் கண்ணினும் சிறுதாம்புன்னு இயற்றிய மதுரகவிகளுடைய பிறந்த ஸ்தலம் இல்லையா, அங்குத்தான் நம்மாழ்வாரையே தெய்வம்னு கொண்ட மதுரகவி ஆழ்வார் பிறந்த இடம். அந்த ஸ்தலத்தை நோக்கி புறப்பட்டார் ராமானுஜர். இப்போ திருக்கோளூரோட வாயிலில் இருக்காராம். உள்ளே புகும்போது எதிர்க்கே ஒரு பெண் வந்தாளாம். ராமானுஜர் அந்த பெண்ணை பார்த்து கேட்பது போல், நான் இந்த திருக்கோளூருக்கு வந்து சேர வேணும்னு எல்லோரும் ஆசைப்படுவார்கள். நீ எதற்காக இவ்வூரை விட்டு வெளியேறுகிறாய்னு கேட்க, அந்த பெண் பிள்ளை சொல்கிறாளாம், நான் என்ன அத்தனை சிறந்தவளா? ராமானுஜர் முன் உட்பட அனைத்து சான்றோர்கள் பேரையும் சொல்லி, நான் அவர்களை விட உயர்ந்தவளா? இந்த ஊரில் இருக்க தகுதியானவளா? என்னை போன்ற எளியவள் இவ்வூரில் இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்னன்னு தன்னை தாழ்த்தி கொண்டு ஆழ்வார்களையும் ஆச்சாரிகளையும் அவள் பேசிய விதம் அவளுடைய ஞானத்தை காட்டியது. ராமானுஜர் யாரென்று தெரிந்தவுடன் அவள் ராமானுஜரோட திருவடிகளில் விழுந்து அவருக்கு சீடரானாள். அப்பெண்மணி நம் எம்பெருமானாரிடம் கூறிய வார்த்தைகள்தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று வழங்கப்பட்டன. இப்போ திருக்கோளூரில் மதுரகவிகளை சேவித்தார், வைத்தமாநிதி பெருமாளை சேவித்தார், அதோடு வானமாமலையாம் தெய்வநாயகனை சேவித்தார். இப்படி அங்கங்கு திவ்ய தேசங்களெல்லாம் சேவித்து கொண்டு வந்தார். எங்கெல்லாம் சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம் திருவாராதன முறையில் சீர்திருத்தங்கள் ஏற்படுத்தினார் ராமானுஜர். அப்போ திருக்குறுங்குடியையும் வந்தடைந்தார். அங்கு திருக்குறுங்குடி நம்பியை எம்பெருமானார் சேவிக்கிறாராம். அப்போ திருக்குறுங்குடி நம்பி கேட்கிறார், நான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்தும் செய்ய முடியாத திருத்தங்களையெல்லாம் நீர் எப்படி மக்களை ஆட்கொண்டு செய்தீரோன்னு கேட்க, அப்போ எம்பெருமானார் சொல்கிறார், தேவரீர் கேட்கும்படி கேட்டால் நானும் சொல்கிறேன்னு சொல்ல, அப்போ பெருமானும் தன்னுடைய ஆசனத்திலிருந்து இறங்கி வந்தாராம். எம்பெருமானாரை ஆச்சாரிய ஸ்தானத்தில் அமர்த்தி சீடராக அமர்ந்து கேட்டாராம். அப்போ ராமானுஜர் திருக்குறுங்குடி நம்பி செவிகளில் துவயமந்திரத்தை உபதேசித்து, பகவானும் பிராட்டியின் பிரதாபத்தால் தான், அவர்களுடைய திருவடி பிரதாபத்தால் தான் இதெல்லாம் சாத்தியமானதுன்னு சொல்ல, இப்போ திருக்குறுங்குடி நம்பிக்கும் மிகவும் உகந்ததாம். அதனால் அவர் ராமானுஜருக்கே சீடனானாராம் பகவான். ராமானுஜரும் அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு திருநாமமும் இட்டார். அதற்கு பிறகு திருக்குறுங்குடியிலிருந்து தனது குழுவோடு புறப்பட்டார் ராமானுஜர். நேர நம்மாழ்வாரோட தாயாரின் அவதார ஸ்தலமான திருவன்பரிசாரம் வந்தார். அங்கு பகவானை சேவித்தருளினார். பின்னர் திருவட்டாறு சென்று ஆதிகேசவ பெருமாளையும், திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாபனையும் சேவித்தாராம். இப்போ திருவனந்தபுரத்தில் சில நாட்கள் எம்பெருமானார் தங்கியிருந்தார். அங்கும் சில திருவாராதன முறைகள் எல்லாம் சீர்திருத்தம் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அங்கு பக்தர்கள் இருந்தார்கள் இல்லையா, அவர்கள் அன்போடு ஓர் முறையில் செய்து வந்தார்கள். அதனால் அவர்கள் எல்லாம் பகவானிடம் பிரார்த்திக்கிறார்களாம், இப்பொழுது வரை எப்படி செய்து வந்தோமோ அப்படியே உங்களுக்கு திருவாராதனம் செய்ய வேணும், அதனால் தாமே அனுகிரகிக்க வேணும்னு பிரார்த்திக்க அனந்த பத்மநாபனும் ஒப்புக்கொண்டாராம். அதனால் பகவான் என்ன செய்தார், ராமானுஜரை நேரே அங்கிருந்து தூக்கி மீண்டும் திருக்குறுங்குடியிலே சேர்த்து விட்டாராம். அதுவும் எப்படி,
ராமானுஜர் உறங்கும்போது இரவோடு இரவாக தனது கருட வாகனத்திலேயே அவரை சுமந்து அங்கு கிடத்து விட்டாராம். இப்போ ராமானுஜர் விழித்தெறிந்தார். அடுத்த நாள் நம்பி என்று அழைத்தாராம். அப்போ எப்போதுமே அவரோடு வடுகு நம்பி இருப்பார் இல்லையா? உடனே பகவானே வடுகு நம்பி உருவெடுத்து கொண்டு அடியேன் என்று கை கட்டி நின்றாராம். அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளை எல்லாம் செய்தாராம். இப்போ உடையவர் நீராடி வந்தால் அந்த வஸ்திரங்களை எல்லாம் துவைத்து ஒரு பாறையின் மீது உலர்த்தினாராம். அந்த பாறைதான் இன்று திருப்பரிவட்டப்பாறைன்னு அழைக்கப்படுகிறது. இப்படி ராமானுஜரோட திவ்ய தேச யாத்திரை தொடர்ந்தது. மலைநாடு, நடுநாடு, வடநாடுன்னு எல்லா திவ்ய தேசங்களையும் சென்றடைந்து சேவித்தார். எங்கெல்லாம் தர்க்கம் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் வாதம் செய்து எல்லோரையும் வெற்றி கொண்டார். அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் திருவாராதன முறையில் சீர்திருத்தம் ஏற்படுத்த வேணுமோ அங்கெல்லாம் அதையும் செய்தருளினார். இப்படி ராமானுஜரோட திவ்ய தேச யாத்திரை இன்னும் தொடர்ந்து கொண்டிருந்தது. நாமும் அதை தொடர்ந்து அடுத்த பகுதியிலும் சேவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.